இதுதான் பாஸ்போர்ட்டோட அஃபிஷியல் வெப்சைட். இந்த வெப்சைட்டோட லிங்க் வந்துட்டு என்னோட டிஸ்கிரிப்ஷன்ல கீழ குடுத்துருக்கேன். அத யூஸ் பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க. இல்லன்னா மேல www.passportindia.government.in அப்படிங்கிற வெப்சைட்ல போயிட்டு பண்ணிக்கலாம். இதுல ஆல்ரெடி உங்களுக்கு அக்கவுண்ட் இருந்தது அப்படின்னா, எக்ஸிஸ்டிங் யூசர் லாகின்ல போயிட்டு நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். இல்ல நான் ஃபர்ஸ்ட் டைம் பண்ண போறேன். எனக்கு அக்கவுண்ட் இல்ல அப்படிங்கிறவங்க, நியூ யூசர் ரெஜிஸ்ட்ரேஷன்க்குள்ள போயிட்டு உங்க அக்கவுண்ட்ட ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். இங்க ரிஜிஸ்டர் டூ அப்டேட்டட் அப்படிங்கிற இடத்துல பாஸ்போர்ட் ஆஃபீஸ் அப்படிங்கிறது டிஃபால்ட்டாவே செலக்ட்ல இருக்கும். ஸோ நோ ப்ராப்ளம். நெக்ஸ்ட் உங்களோட பாஸ்போர்ட் ஆஃபீஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. கிவன் நேம்ல உங்களோட நேம் குடுங்க. சர்நேம்ல ஃபாதரோட நேம் குடுக்கணும். நெக்ஸ்ட் டேட் ஆஃப் பர்த். இந்த டேட் ஆஃப் பர்த் ஃபியூச்சர்ல உங்க பாஸ்வேர்ட ரெக்கவரி பண்றதுக்காக யூஸ் ஆகும். ஸோ கரெக்ட்டான டேட் ஆஃப் பர்த்தா குடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து இமெயில் ஐடி. இப்போ நீங்க கரண்ட்டா யூஸ் பண்ணிட்டு இருக்க வேலிடான இமெயில் ஐடி குடுங்க. பிகாஸ் இந்த அப்ளிகன்ட்டோட பாஸ்போர்ட் ஸ்டேட்டஸ் எல்லாமே இந்த இமெயிலுக்கு தான் வரும். ஸோ அதனால வேலிடான இமெயில் ஐடி குடுத்துக்கோங்க. என்ன கேட்டிருக்காங்கன்னா, "டூ யூ வாண்ட் யுவர் லாகின் ஐடி டூ பி சேம் அஸ் இமெயில் ஐடி?" இந்த இமெயில் ஐடியே உங்க லாகின் ஐடியா வேணுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. எஸ் குடுத்தீங்கன்னா அதுவே உங்களுக்கு வந்துரும். நோ அப்படின்னு குடுத்தீங்கன்னா நீங்க ஓனா லாகின் ஐடி குடுக்குற மாரி இருக்கும். குடுத்துட்டு செக் அவைலபிலிட்டி குடுத்தீங்கன்னா, உங்களோட லாகின் ஐடி அவைலபிளா இருக்கா இல்லையா அப்படின்னு காமிச்சிரும். சப்போஸ் லாகின் ஐடி நாட் அவைலபிள் அப்படின்னு குடுத்தீங்கன்னா, நீங்க வேற லாகின் ஐடி குடுக்குற மாரி இருக்குங்க. குடுத்துட்டு செக் அவைலபிலிட்டி செக் பண்ணிக்கோங்க. லாகின் ஐடி அவைலபிள் அப்படின்னு வந்தா தான் நமக்கு ஓகே. நெக்ஸ்ட் வந்து பாஸ்வேர்ட். இங்க பாஸ்வேர்ட் பாலிசி இருக்கு இல்லையா? அது என்ன அப்படின்னா, மினிமம் 1 ஸ்மால் கேரக்டர், 1 கேப்பிட்டல் லெட்டர், 1 ஸ்பெஷல் கேரக்டர், ஒரு நம்பர் இருக்கிற மாரி மேனேஜ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களோட பாஸ்வேர்ட் குடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட்ல மேல என்ன பாஸ்வேர்ட் குடுத்தீங்களோ அதே பாஸ்வேர்ட் தான் இங்க கீழயும் குடுக்கணும். நெக்ஸ்ட் ஹிட் கொஸ்டின்ல உங்களோட கொஸ்டின் செலக்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கான ஆன்சரையும் குடுத்துக்கோங்க. கீழ கேப்சா என்ட்ரி பண்ணிக்கலாம். கீழ ரெஜிஸ்டர்ன்னு இருக்கு இல்லையா? அத கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணா நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து கன்ஃபார்ம் ஆயிரும். ஸோ நம்ம அக்கவுண்ட் வந்து ஆக்டிவேட் பண்றதுக்கான லிங்க்க வந்துட்டு நம்ம மெயில் ஐடிக்கு சென்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ நம்ம மெயில் செக் பண்ணா தெரியும் இப்போ. ஸோ இங்க பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் கன்ஃபர்மேஷன் இருக்கு இல்லையா? இதுதான் நம்ம மெயிலு. இது கீழ வந்தீங்கன்னா நம்மளுக்கு ஆக்டிவேஷன் லிங்க் குடுத்துருப்பாங்க. ஸோ இத கிளிக் பண்ணி நம்ம ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். ஸோ இங்க வந்துட்டு யூசர் ஐடி இங்க என்ட்ரி பண்ணிக்கோங்க. குடுத்துட்டு சப்மிட் குடுத்துக்கலாம். அக்கவுண்ட் வந்து நமக்கு ஆக்டிவேட் ஆயிடுச்சு. இப்ப அந்த அக்கவுண்ட் ஆக்டிவேஷன் அப்படிங்கிற மெயிலும் நமக்கு மெயில் வந்திருக்கும். செக் பண்ணலாம் வாங்க. இங்க பார்த்தீங்கன்னா அக்கவுண்ட் ஆக்டிவேஷன் இருக்கு இல்லையா? ஸோ இதுதான் அந்த மெயிலு. இப்ப இங்க பார்த்தீங்கன்னா லாகின் ஐடி நம்மளோட டேட் ஆஃப் பர்த் நான் குடுத்துருக்காங்க. இங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா 90 டேஸ் ஒன்ஸ் வந்து நம்ம பாஸ்வேர்ட் வந்து எக்ஸ்பைரி ஆயிடும். ஸோ சேஞ்ச் பண்ணிக்கிற மாரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்க கிளிக் ஹியர் டூ லாகின் அப்படின்னு இருக்கு இல்லையா? ஸோ இத கிளிக் பண்ணிட்டு நம்ம லாகின் போலாம். இங்க லாகின் ஐடி குடுத்துக்கோங்க. திரும்ப கன்டின்யூ குடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் பாஸ்வேர்ட். அங்க என்ன பாஸ்வேர்ட் குடுத்தீங்களோ அதே பாஸ்வேர்ட் தான் இங்கேயும் குடுக்கணும். குடுத்துட்டு கேப்ச்சா என்ட்ரி பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு பாஸ்வேர்ட ரெக்கவரி பண்ணணும், ரீசெட் பண்ணணும் அப்படின்னா, ஹேவிங் ட்ரபிள் லாகின் இருக்கு இல்லையா? அதுல போயிட்டு நீங்க பண்ணிக்கலாம். லாகின் பண்ணிக்கலாம். இங்க பார்த்தீங்கன்னா, அப்ளை ஃபார் ஃப்ரெஷ் பாஸ்போர்ட் அண்ட் ரீஷோ பாஸ்போர்ட் இருக்கு இல்லையா? இத கிளிக் பண்ணி உள்ள போனா நம்மளுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்கும். அத கிளிக் பண்ணா இங்க ஸ்டேட் கேட்கும். ஸோ உங்களோட ஸ்டேட் இங்க குடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களோட டிஸ்ட்ரிக்ட். இப்பதான் நம்ம ஃபார்ம ஃபில் பண்ணவே ஸ்டார்ட் பண்ண போறோம். நீங்க அப்ளை ஃபார் அப்படிங்கிற இடத்துல ஃப்ரெஷ் பாஸ்போர்ட் அண்ட் ரீஷோ பாஸ்போர்ட் அப்படின்னு 2 இருக்கு. ரீஷோ பாஸ்போர்ட் அப்படின்னா உங்க நேமோ, உங்க டேட் ஆஃப் பர்த் ஏதாவது சேஞ்ச் பண்ற மாரி இருந்தீங்கன்னாவோ, இல்ல உங்க பாஸ்போர்ட் டேமேஜ் ஆயிடுச்சு, உங்க பாஸ்போர்ட் பேஜ் வந்து தீர்ந்துருச்சு, இல்ல உங்க பாஸ்போர்ட் வந்து லாஸ் ஆயிடுச்சு, எக்ஸ்பைரி டேட் வந்து முடிஞ்சுச்சு அப்படின்னா, நீங்க ரீஇஷ்யூ பாஸ்போர்ட் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இல்லன்னா ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா, ஃப்ரெஷ் பாஸ்போர்ட் வந்து கிளிக் பண்ணிக்கலாம். டைப் ஆஃப் அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா, நார்மலா தக்கலாம் அப்படின்ட்டு இருக்கு. நார்மல் அப்படின்னா பாஸ்போர்ட் வரதுக்கு 1 மந்த் ஆகும். தக்கல்னா 1 வீக்குள்ள வந்துரும். 2க்கும் காஸ்ட் வந்து வேற.
ஸோ நான் நார்மல் கிளிக் பண்ணிக்கிறேன். புக்லெட்டோட டைப் வந்துட்டு 36 பேஜஸ், 60 பேஜஸ்ன்னு சூஸ் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட் போலாம். இங்க வந்து பார்த்தீங்கன்னா, அப்ளிகேண்ட் டீட்டெயில்ஸ் தான் குடுக்குற மாரி இருக்கும். ஸோ இங்க எல்லாமே ப்ரூஃப்ல இருக்கிற மாரி மெயின்டெயின் பண்ணிக்கோங்க. இங்க மேல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த ரெட் கலர்ல ஸ்டார் பட்டனா இருக்கு இல்லையா? ஸோ இதுதான் வந்துட்டு மேண்டேட்டரி கம்பல்சரி குடுத்தாகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்ப அப்ளிகேண்டோட டீட்டெயில்ஸ்லாம் வந்து ஃபில் பண்ற மாரி இருக்கும். கிவன் நேம்ல அப்ளிகேண்டோட நேம் குடுத்துக்கோங்க. சர்நேம்ல ஃபாதரோட நேம் குடுக்கணும். ஜெண்டர் ஃபீமேலா, மேலா அப்படின்னு சூஸ் பண்ணிக்கோங்க. ஹேவ் யூ எவர் பீன் நோன் பை அதர் நேம்ஸ் உங்களுக்கு வேற ஏதாவது நேம்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டிருப்பாங்க. இருந்ததுன்னா எஸ் குடுங்க. அதோட நேம் நீங்க குடுக்குற மாரி இருக்கும். நோனா நோ குடுத்துக்கோங்க. ஹேவ் யூ எவர் சேஞ்ச்டு யுவர் நேம் இதுக்கு முன்னாடி உங்க நேம நீங்க சேஞ்ச் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இருந்ததுன்னா இங்க நேம் குடுக்குற மாரி இருக்கும். இல்லன்னா நோ குடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களோட டேட் ஆஃப் பர்த் குடுத்துக்கோங்க. ஸோ இதுவும் ஐடி ப்ரூஃப்ல இருக்கிற மாரி மெயின்டெயின் பண்ணிக்கோங்க. இஸ் எ பிளேஸ் ஆஃப் பர்த் அவுட் ஆஃப் இந்தியாவா? நீங்க பொறந்தது இந்தியா விட்டு வேற கண்ட்ரியா? அப்படின்னு கேட்டிருக்காங்க. எஸ் அப்படின்னா அந்த கண்ட்ரி வந்து நீங்க சூஸ் பண்ற மாரி இருக்கும். நோ அப்படின்னா, இங்க எங்க இந்தியாக்குள்ள என்ன வில்லேஜ் ஊரோ அத நீங்க குடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களோட ஸ்டேட் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களோட டிஸ்ட்ரிக்ட், மேரிட்டல் ஸ்டேட்டஸ் நீங்க விதவையா, டிவோர்ஸா, சிங்கிளா, செப்பரேட்டடா, மேரிடா அப்படின்னு கேட்டிருக்காங்க. நான் சிங்கிள் தான் குடுக்குறேன். சிட்டிசன் ஆஃப் இந்தியன் பை பர்த் அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் அதாவது நீங்க பர்த் அப்படின்னா இந்தியாக்குள்ள பொறந்திருந்தீங்க அப்படின்னா பர்த் அப்படின்னு குடுத்துக்கோங்க. இல்ல இந்தியா அப்படின்னு சொல்லி ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்ளிகேண்டோட பேன் அண்ட் வோட்டர் ஐடி இருந்தா அதோட நம்பர வந்து இங்க குடுத்துக்கோங்க. பேனுக்கு நேரா பேனோட நம்பர் குடுக்கணும். வோட்டர் ஐடினா வோட்டர் ஐடி நம்பர் வந்து கீழ குடுத்துக்கோங்க. சப்போஸ் இல்ல அப்படின்னா நோ ப்ராப்ளம். நெக்ஸ்ட் வந்து எம்ப்ளாய்மென்ட்டோட டைப். பிரைவேட்டா, ஹோம் மேக்கரா, அதர்ஸா, ஸ்டூடெண்ட்டா அப்படிங்கிறது சூஸ் பண்ணிக்கோங்க. இது எய்தர் ஆஃப் யுவர் பேரண்ட் எ கவர்ன்மென்ட் சர்வன்ட் உங்கள பேரண்ட்ஸ் யாராவது கவர்ன்மென்ட் சர்வன்ட்டா இருக்காங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. எஸ்னா எஸ் குடுத்துக்கோங்க. நோனா நோ குடுத்துக்கோங்க. எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் நான் 7த் பாஸ் ஆர் லெஸ் அப்படின்னு குடுக்குறேன். இப்ப அப்ளிகேண்ட் எலிஜிபிள் ஃபார் நான் ஈஸியர் கேட்டகரியா? அதாவது ஈஸியர், நான் ஈஸியர் அப்படின்னு 2 இருக்கு. நான் ஈஸியர் கேட்டகரினா 10க்கு மேல படிச்சவங்க எல்லாருமே நான் ஈஸியர் கேட்டகரி. ஈஸியர் கேட்டகரி அப்படின்னா 10த் கீழ இருக்கவங்க எல்லாருமே ஈஸியர் கேட்டகரி. ஆக்சுவலா நீங்க எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் செலக்ட் பண்றப்ப இது உங்களுக்கு டிஃபால்ட்டா செலக்ட் ஆயிடும். ஜஸ்ட் நீங்க ஒரு டைம் வெரிஃபை மட்டும் பண்ணிக்கோங்க. விசிபிள் மார்க் உங்களுக்கு ஏதாவது தழும்பு, மச்சம் ஏதாவது இருந்ததுன்னா இங்க குடுக்கலாம். இல்ல குடுக்கணுங்கிற அவசியம் இல்ல. நெக்ஸ்ட் ஆதார் நம்பர் இருந்தா ஆதார் நம்பர் இங்க குடுத்துக்கோங்க. இருந்ததுன்னா இங்க எஸ் குடுங்க. இல்ல அப்படின்னா நோ குடுத்துட்டு சர்வ் மை டீட்டெயில்ஸ் குடுத்துட்டு நம்ம அப்ளிகேஷன் வந்து சேவ் ஆயிடும். நெக்ஸ்ட் போலாம். இங்க ஃபேமிலி டீட்டெயில்ஸ். நீங்க உங்களோட ஃபேமிலியோட டீட்டெயில்ஸ்லாம் வந்து ஃபில் பண்ற மாரி இருக்கும். ஃபர்ஸ்ட் ஃபாதர் நேம் குடுத்துக்கோங்க. சர்நேம்ல ஃபாதர் நேம் குடுக்கணும். அது மேண்டேட்டரி கிடையாது. உங்களுக்கு வேணும்னா நீங்க குடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் மதர் நேம் குடுத்துக்கோங்க. கார்டியன் நேம்னா இங்க குடுக்குற மாரி இருக்கும். இங்க கீழ என்ன கேட்டிருக்காங்க அப்டின்னா, பாஸ்போர்ட்டோட டீட்டெயில் பேரண்ட்ஸோட பாஸ்போர்ட் டீட்டெயில்ஸ் இருந்தது அப்டின்னா, இங்க என்ட்ரி பண்ணிக்கோங்க. இங்க ஃபாதரோட பாஸ்போர்ட் நம்பர் குடுங்க. இங்க மதரோட பாஸ்போர்ட் நம்பர் குடுங்க. சப்போஸ் இல்ல அப்டின்னாலும் நோ ப்ராப்ளம். சேவ் மை டீட்டெயில்ஸ் குடுத்தா நம்ம அப்ளிகேஷன் வந்து சேவ் ஆயிடும். நெக்ஸ்ட் போலாம். பிரசன்ட் ரெசிஸ்டன்ட் அட்ரஸ் அதாவது இங்க என்னன்னா, இஸ் யுவர் பிரசன்ட் அட்ரஸ் அவுட் ஆஃப் இந்தியாவா? இப்போ நீங்க இருக்கிற அட்ரஸ் வந்து இந்தியா விட்டு வேற கண்ட்ரி அப்படின்னு கேட்டிருக்காங்க. எஸ் அப்படின்னு குடுத்தீங்கன்னா, அதோட ரீஜியன் கண்ட்ரி செலக்ட் பண்ற மாரி இருக்கும். அதோட அட்ரஸ் குடுக்குற மாரி இருக்கும். நோ அப்படின்னு குடுத்துட்டீங்கன்னா, இல்ல அப்படின்னா நோ குடுத்துக்கோங்க. ஹவுஸ் நம்பர் அண்ட் ஸ்ட்ரீட் நேம் குடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வில்லேஜ் ஆர் சிட்டி நேம் குடுத்துக்கோங்க. ஸ்டேட் உங்களோட ஸ்டேட் செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களோட டிஸ்ட்ரிக்ட் போலீஸ் ஸ்டேஷன் உங்களுக்கு நியரா என்ன போலீஸ் ஸ்டேஷன் இருக்கோ அத சூஸ் பண்ணிக்கோங்க. பின்கோட் உங்க ப்ரூஃப்ல இருக்கிற மாரி மெயின்டெயின் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் மொபைல் நம்பர் கரண்ட்டா யூஸ் பண்ணிட்டு இருக்க மொபைல் நம்பர் குடுங்க. பிகாஸ் அப்பாயின்ட்மென்ட் எஸ்எம்எஸ் எல்லாமே வந்து இந்த மொபைலுக்கு தான் வரும். நெக்ஸ்ட் இமெயில் ஐடி கரெக்ட்டா நீங்க வேலிடா இப்ப என்ன இமெயில் ஐடி யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்களோ, அதே இமெயில் ஐடி குடுங்க. பிகாஸ் அந்த அப்ளிகேண்டோட பாஸ்போர்ட் ஸ்டேட்டஸ் எல்லாமே இந்த மெயில் ஐடிக்கு தான் வரும். நெக்ஸ்ட் இஸ் பெர்மனன்ட் அட்ரஸ் அவைலபிளா? உங்களுக்கு பெர்மனன்ட் அட்ரஸ் இருந்ததுன்னா எஸ் குடுங்க. இல்லன்னா நோ குடுத்துக்கோங்க. எஸ்ன்னு குடுத்தீங்கன்னா,
இங்க மேல இருக்க பிரசன்ட் அட்ரஸும், பெர்மனன்ட் அட்ரஸும் சேமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சேம் அப்படின்னா எஸ் குடுங்க. இல்லன்னா நோ குடுத்தீங்கன்னா, நீங்க இன்னொரு அட்ரஸ் வந்து இங்க குடுக்குற மாரி இருக்கும். ஸோ நான் எஸ்ஸே குடுத்துக்கிறேன். சேவ் மை டீட்டெயில்ஸ் குடுத்தோன்னா நம்ம அப்ளிகேஷன் வந்து சேவ் ஆகும். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, இங்க என்ன மெசேஜ் ஷோ ஆகுதுன்னா, ஐ அக்ரி டூ ரிசீவ் எஸ்எம்எஸ் அப்டேட் ஃப்ரம் பாஸ்போர்ட் சேவா. அதாவது நான் இங்க சொன்னேன் இல்லையா, உங்க ஃபோன் நம்பருக்கு வந்து ஒரு அப்பாயின்ட்மென்ட் எஸ்எம்எஸ் வந்து வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுதான் அக்ரி பண்ணிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகே அப்படின்னு சொல்லி குடுத்துக்கோங்க. குடுத்துட்டு நெக்ஸ்ட் போலாம். எமர்ஜென்சி கான்டாக்ட். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் உங்க போலீஸ் வெரிஃபிகேஷன் அப்போ உங்க நம்பருக்கு ரீச் பண்ண முடியல அப்படிங்கிற டைம்ல இந்த நம்பருக்கு தான் கான்டாக்ட் பண்ணுவாங்க. ஸோ அவங்களோட டீட்டெயில்ஸும் இங்க குடுத்துக்கோங்க. அவங்களோட நேம் என்னவோ அத குடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் அவங்களோட மொபைல் நம்பர் குடுத்துக்கோங்க. சேவ் மை டீட்டெயில்ஸ் குடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் போலாம். ஐடென்டிஃபை சர்டிஃபிகேட். உங்ககிட்ட ஏதாவது ஒரு ஐடென்டிட்டி சர்டிஃபிகேட் இருந்தது அப்படின்னா, எஸ் குடுங்க. இல்லன்னா நோ குடுத்துக்கோங்க. இதுக்கு முன்னாடி உங்ககிட்ட பாஸ்போர்ட் இருந்தது அப்படின்னா, பாஸ்போர்ட்டோட டீட்டெயில்ஸ் வந்து இங்க குடுக்குற மாரி இருக்கும். டீட்டெயில்ஸ் அவைலபிள் அப்படின்னு குடுத்தோன்னா, இங்க பாஸ்போர்ட்டோட டீட்டெயில்ஸ்லாம் வந்து குடுக்குற மாரி இருக்கும். இல்ல அப்படின்னா நாட் அவைலபிள் குடுத்துக்கோங்க. 3 என்ன கேட்டிருக்காங்கன்னா, உங்களுக்கு பாஸ்போர்ட் அப்ளை பண்ணி வராம இருந்திருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இருந்தது அப்படின்னா எஸ் குடுங்க. இல்லன்னா நோ குடுத்துட்டு சேவ் மை டீட்டெயில்ஸ் குடுத்துடலாம். நம்ம அப்ளிகேஷன் சேவ் ஆயிடும். நெக்ஸ்ட் போலாம். சப்போஸ் நீங்க ப்ரீவியஸ் போய் எடிட் பண்ணணும் அப்படின்னா, அந்த ப்ரீவியஸ் பட்டன் கிளிக் பண்ணீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ப்ரீவியஸ் பேஜுக்கு போயிடும். நீங்க அங்க போய் எடிட் பண்ணிக்கலாம். இல்லன்னா நெக்ஸ்ட் போலாம். இங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா, அப்ளிகண்ட் மேல ஏதாவது ஒரு கிரிமினல் வழக்கு பெண்டிங்ல இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இருந்ததுன்னா எஸ் குடுங்க. இல்லன்னா நோ குடுத்துக்கோங்க. செகண்ட் வந்து அப்ளிகண்ட் மேல இந்தியன் கோர்ட் மூலமா ஏதாவது தண்டிக்கப்பட்டிருக்காங்களா? அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இருந்ததுன்னா எஸ் குடுங்க. இல்லன்னா நோ குடுத்துக்கோங்க. 3 வந்துட்டு அப்ளிகன்ட்டோட பாஸ்போர்ட் வந்து குடுக்குறதுக்கு மறுக்கப்பட்டிருக்கா? அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இருந்ததுன்னா எஸ் குடுங்க. இல்லன்னா நோ குடுத்துக்கோங்க. 4த் வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா, அப்ளிகன்ட் வந்துட்டு ஃபாரின் குடியுரிமைக்காக அப்ளை பண்ணியிருந்தாலும், இல்ல ஃபாரின் குடியுரிமை வாங்கியிருக்காரா? அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அப்ளை பண்ணியிருந்தாலும், வாங்கியிருந்தாலும் இருந்தா எஸ் குடுங்க. இல்லன்னா நோ குடுத்துக்கோங்க. 5த் என்ன கேட்டிருக்காங்கன்னா, அப்ளிகன்ட் வந்து ரிட்டர்ன் டூ இந்தியா வரதுக்காக ஏதாவது ஒரு எமர்ஜென்சி சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வந்திருக்காரா? அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இருந்ததுன்னா எஸ் குடுங்க. இல்லன்னா நோ குடுத்துக்கோங்க. சேவ் மை டீட்டெயில்ஸ் குடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் போலாம். இப்படிதாங்க இருக்கும் நம்ம ஃபைனல் பாஸ்போர்ட். ஸோ இதுல இருக்க டீட்டெயில்ஸ்லாம் கரெக்ட்டா இருக்கா? அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் போலாம். ப்ரூஃப் ஆஃப் பர்த். இங்க நம்ம டேட் ஆஃப் பர்த்க்கு ப்ரூஃப். ஸோ அதுக்கு நீங்க பர்த் சர்டிஃபிகேட் வச்சுக்கோங்க. பர்த் சர்டிஃபிகேட் இல்லாதவங்க 10த், 12த் மார்க் ஷீட் இருந்தாலும் ஓகே தான். ஸோ நான் இங்க பர்த் சர்டிஃபிகேட்டே சூஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து அட்ரஸ் ப்ரூஃப். அட்ரஸ் ப்ரூஃப்க்கு ஆதார் கார்டு, டிரைவிங் லைசென்ஸ், வோட்டர் ஐடி, எலக்ட்ரிசிட்டி பில் இங்க நெறைய இருக்கு. ஸோ உங்ககிட்ட என்ன ப்ரூஃப் வந்து கரெக்ட்டா இருக்கோ, அந்த ப்ரூஃப் வந்து இங்க சூஸ் பண்ணிக்கோங்க. நான் ஆதார் கார்டு குடுத்துக்கிறேன். இங்க கீழ என்ன கேட்டிருக்காங்க அப்டின்னா, மைனர் அப்டின்னு சொல்லிட்டு நம்ம பேரண்ட்ஸ் வந்து ஒப்புதல் குடுக்கணும். ஸோ அந்த ஃபார்ம் தான் இங்க குடுத்துருக்காங்க. ஃபார்ம் எப்டி இருக்கும் அப்டின்னு பார்த்தீங்கன்னா, இப்படிதான் இருக்கும். இந்த ஃபார்ம் வந்து ஆக்சுவலி நம்மளுக்கு அங்க குடுப்பாங்க. பாஸ்போர்ட் ஆஃபீஸ்ல ஃபில் பண்ணி தர சொல்லி குடுப்பாங்க. ஸோ நம்ம அங்க ஃபில் பண்ணி தர மாரி இருக்கும். இதுல சி அப்படிங்கிறது என்னன்னா, அப்ளிகன்ட்க்கு பேரண்ட்ஸ் வந்துட்டு ஒப்புதல் குடுக்காத டைம்ல வேற லீகல் கார்டியன் மூலமா, பேரண்ட்ஸ் மூலமா வந்து ஒப்புதல் குடுக்குறது தான் சி ஃபார்ம் அப்படிங்குவாங்க. டி அப்படிங்கிறது அப்ளிகன்ட்க்கு பெற்றோர் வந்துட்டு ஒப்புதல் குடுக்குறது தான் வந்துட்டு டி ஃபார்ம். ஐங்கிறது வாடகை தாய் மூலமா பொறந்த குழந்தைக்கு அவங்க பெற்றோர் வந்து ஒப்புதல் குடுக்குறது தான் ஐ அப்படிங்கிறது. ஸோ நான் செகண்ட் சூஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் இங்க பிளேஸ் குடுத்துக்கோங்க. ஐ அக்ரி அப்படின்னு குடுத்துட்டு சேவ் மை டீட்டெயில்ஸ் குடுத்துக்கலாம். அப்ளிகேஷன் சேவ் ஆயிடுச்சு. இங்க பார்த்தீங்கன்னா, பிரிவ்யூ அப்ளிகேஷன் ஃபார்ம்னு இருக்கு இல்லையா? ஸோ இத கிளிக் பண்ணிக்கோங்க. இதுவரைக்கும் நீங்க குடுத்த எல்லா டீட்டெயில்ஸுமே இங்க இருக்கும். ஒரு டைம்க்கு 2 டைம் கரெக்ட்டா வெரிஃபை பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு ஏதாவது உங்களுக்கு ஒரு எடிட்டிங் இருந்தது, இல்ல ஏதாவது மாத்தணும் அப்டின்னா, இப்பயே போய் ப்ரீவியஸ் போய் குடுத்துட்டு எடிட் பண்ணிக்கோங்க. நீங்க ஒன்ஸ் சப்மிட் ஃபார்ம் குடுத்தீங்க அப்டின்னா, அப்ளிகேஷன் வந்து சப்மிட் ஆயிடும். அதுக்கப்புறம் எடிட் பண்ணிக்க முடியாது. ஸோ ஒரு டைம்க்கு 2 டைம் கரெக்ட்டா செக் பண்ணிக்கிட்டு, சப்மிட் ஃபார்ம்ங்கிறது குடுத்துக்கோங்க. அப்ளிகேஷன் வந்து இப்போ சப்மிட் ஆயிடுச்சு. அதோட ரெஃபரன்ஸ் நம்பர் வந்து கீழ குடுத்துருப்பாங்க. இப்ப பே அண்ட் ஷெட்யூல் அப்பாயின்ட்மென்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. இங்க பார்த்தீங்கன்னா, நமக்கு எல்லாமே ஆன்லைன் பேமெண்ட் மோடா தான் இருக்கும். ஸோ, அதனால அந்த ஆன்லைன் பேமெண்ட்ட வந்து கிளிக் பண்ணிக்கிட்டு, நெக்ஸ்ட் பேஜ் போலாம்.
இங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நம்ம இன்னும் அப்பாயின்ட்மென்ட் எடுக்கல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்க நேமும், உங்க சர்நேம்லாம் வெரிஃபை பண்ணிட்டு நெக்ஸ்ட் போலாம். இங்க வந்து லொகேஷன் இருக்கிற இடத்துல உங்களுக்கு நியரா என்ன பாஸ்போர்ட் ஆஃபீஸ் இருக்கோ அத சூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கேப்ச்சா என்ட்ரி பண்ணிக்கோங்க. இங்க ரைட் சைட்ல பார்த்தீங்கன்னா, நம்ம லொகேஷனுக்கு ஏத்தா மாரி அங்க அப்பாயின்ட்மென்ட் டேட் வந்து குடுத்துருப்பாங்க. என்ன அவைலபிலிட்டி அப்பாயின்ட்மென்ட் டேட் அப்படின்னு சொல்லி குடுத்துருப்பாங்க. ஸோ அத ஒரு டைம் செக் பண்ணிக்கிட்டு நெக்ஸ்ட் போலாம். இங்க அந்த ரெட் கலர்ல ஒரு மெசேஜ் இருக்குல்ல, அங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒன்ஸ் நீங்க பேமெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, அகைன் உங்களுக்கு ரீஃபண்ட் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து உங்க நேமு, அப்ளிகேஷனோட டைப், உங்களோட ஃபீஸ் எவ்வளோன்னு குடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து உங்களோட அப்பாயின்ட்மென்ட் டேட் வந்து அவளுக்கு எடுத்துட்டோம் ஆல்ரெடி. உங்களுக்கு சேஞ்ச் பண்ணணும் அப்டின்னா, இங்க கீழ வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ரெட் கலர்ல இருக்கிறது எல்லாமே ஃபுல் ஆயிடுச்சு. கிரீன் கலர்ல தான் அவைலபிள்னு அர்த்தம். நெக்ஸ்ட் பே அண்ட் புக் அப்பாயின்ட்மென்ட் குடுத்துக்கோங்க. இது என்ன மெசேஜ்னா, ஒன்ஸ் உங்களுக்கு பேமெண்ட் ஆன உடனே உங்களுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் மெசேஜ் வந்து வரும். சப்போஸ் அந்த மெசேஜ் வரல அப்டின்னா, லாகின் பண்ணிட்டு ட்ராக் பேமெண்ட் செட்டிங்ஸ்ல போயிட்டு உங்க பேமெண்ட் வந்து பார்த்து ஸ்டேட்டஸ் என்ன அப்டிங்கிறது பார்த்துக்கலாம். பார்த்துட்டு பே அண்ட் ஷெட்யூல் அப்பாயின்ட்மென்ட்குள்ள போயிட்டு நீங்க ஷெட்யூல் பண்ணிக்கலாம். அண்ட் அப்பாயின்ட்மெண்ட்டும் எடுத்துக்கலாம். பே பண்ணிக்கலாம். அமௌண்ட்டும் பே பண்ணிக்கலாம் சொல்லியிருக்காங்க. ஸோ புரிஞ்சதுன்னா ஓகே ஐ அண்டர்ஸ்டாண்ட் குடுத்தீங்கன்னா, நம்ம பேமெண்ட் வந்துட்டு ப்ராசஸ் ஆகும். இங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா, நெட் பேங்கிங்கா, கிரெடிட் கார்டா, யுபிஐயா இது மூலமாலும் நீங்க அமௌண்ட் வந்து பே பண்ணிக்கலாம். நான் நெட் பேங்கிங் மூலமா போறேன். இங்க என்ன பேங்க்கோ அத சூஸ் பண்ணிக்கிட்டு மேக் பேமெண்ட் குடுத்துக்கோங்க. ஓகே. பேமெண்ட் சக்சஸ்ஃபுல்லா ஆயிடுச்சு. நம்ம அமௌண்ட்லேருந்து நம்ம பேங்க்லேருந்து நம்ம அமௌண்ட் வந்துட்டு டெபிட் ஆயிடுச்சு இப்போ. இங்க ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா, கம்ப்ளீட்டட் சக்சஸ்ஃபுல்னு வந்துருச்சு. அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இதெல்லாம் வந்துட்டு ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க. இப்போ தான் நம்மளுக்கு அப்பாயின்ட்மெண்ட் கன்ஃபர்மேஷன் அப்படிங்கிற மெசேஜ் வந்து நம்மளுக்கு இங்க வந்துருச்சு. அப்பாயின்ட்மெண்ட் நம்பரும் நமக்கு மேல குடுத்துருக்காங்க பார்த்துக்கோங்க. இங்க கீழ இருக்கிறது பார்த்தீங்கன்னா, அப்பாயின்ட்மெண்ட் டேட்டு, அப்பாயின்ட்மெண்ட் டைமு, நம்மளோட அப்பாயின்ட்மெண்ட் ஐடி ஸோ இது எல்லாமே குடுத்துருக்காங்க. அந்த டேட்டு, டைமிங்லாம் கரெக்ட்டா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. பேமெண்ட் ஸ்டேட்டஸும் சக்ஸஸ்ன்னு சொல்லி குடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் வெரிஃபை பண்ணிட்டு, கீழ பிரிண்ட் அப்ளிகேஷன் ரெசிப்ட்ன்னு இருக்கு இல்லையா? அத கிளிக் பண்ணிக்கோங்க. இதில பார்த்தீங்கன்னா, கீழ ரிப்போர்ட்டிங் டைம் வந்து 9:45 ஏஎம் அப்படின்னு போட்டிருக்கு. ஆக்சுவலி நம்ம டைம் 10:00 பட் பிஃபோரா 15 டூ 20 மினிட்ஸ்க்கு முன்னாடி அங்க செக் இன் ஆகணும்னு சொல்லியிருக்காங்க. கெட் அப்பாயின்ட்மெண்ட் எஸ்எம்எஸ் குடுத்தீங்கன்னா, உங்க குடுத்துருக்க ஃபோன் நம்பருக்கு ஒரு எஸ்எம்எஸ் அப்பாயின்ட்மெண்ட் எஸ்எம்எஸ் வந்து வரும். ஸோ உங்க ஃபோன பார்த்து வெரிஃபை பண்ணிக்கோங்க. வந்திருக்கா இல்லையான்னு செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பிரிண்ட் அப்ளிகேஷன் ரெசிப்ட் குடுத்துக்கோங்க. இதில ஓகே, ஓகேன்னு குடுத்துக்கோங்க. இப்படிதாங்க இருக்கும். ஃபைனலா நம்மளோட அப்பாயின்ட்மெண்ட் ரெசிப்ட் வந்துட்டு இப்படி தான் இருக்கும். இதில வந்து நம்மளோட அப்பாயின்ட்மெண்ட் டேட்டு, ரிப்போர்ட்டிங் டைம் என்ன, அப்பாயின்ட்மெண்ட் ஐடி, நம்மளோட ஃபீஸ் எவ்வளோ, நம்மளோட அட்ரஸ் என்ன, நம்மளோட டீட்டெயில்ஸ் நம்மளோட நேமு, நம்ம டேட் ஆஃப் பர்த் ஸோ எல்லாரோட டீட்டெயில்ஸுமே நம்மளுக்கு இது குடுத்துருப்பாங்க. ஸோ வெரிஃபை பண்ணிக்கிட்டு, இது எப்படி சேவ் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, அங்க கீழ பிரிண்ட்டுன்னு இருக்கும். அந்த பிரிண்ட்ட குடுத்துக்கோங்க. குடுத்துட்டு இங்க ஃபைல் நேம் குடுத்துக்கோங்க. குடுத்துட்டு சேவ் குடுத்தா நம்ம வந்து இப்போ ரெசிப்ட்ட சேவ் பண்ணிட்டோம். இத நீங்க வந்துட்டு பாஸ்போர்ட் ஆஃபீஸ்ல காமிக்கிற மாரி இருக்கும் அங்க. ஸோ இவ்வளோதாங்க. நம்ம பாஸ்போர்ட்ட ஃபினிஷ் பண்ணியாச்சு. சப்போஸ் நீங்க பண்ணிட்டுருக்கப்போ பேஜ் வந்து வெளில வந்துருச்சு அப்டின்னாலோ, இல்ல நீங்க வந்து பேமெண்ட் பண்ணிட்டு அப்பாயின்ட்மெண்ட் டேட் எடுக்காம வெளில வந்துட்டீங்க அப்படிங்கிற டைம்ல, மேல வந்து பார்த்தீங்கன்னா, வியூ சேவ்ட் அண்ட் சப்மிட்டட் அப்ளிகேஷன்ஸ்ன்னு இருக்கு இல்லையா? அத கிளிக் பண்ணி உள்ள போங்க. இங்க பார்த்தீங்கன்னா, பேமெண்ட் ஸ்டேட்டஸ் அப்டின்ட்டு இருக்குல்ல இடத்துல சக்சஸ் ஃபெயில்ட் இனிஷியேட்டுன்னு இருக்கு. சக்சஸ்னா நம்ம அமௌண்ட் வந்து சக்சஸ் ஆயிடுச்சு. ஃபெயில்டுனா சப்போஸ் நம்ம பேங்க்லேருந்து அமௌண்ட் டெபிட் ஆயிருக்கும். பட் ஆனா ஸ்டேட்டஸ் ஃபெயில்டுன்னு தான் காமிக்கும். அந்த மாரி டைம்ல 10 செகண்ட் வெயிட் பண்ணி பாருங்க. இனிஷியேட் அப்டின்னா நம்ம அமௌண்ட் இன்னும் பே பண்ண ஸ்டார்ட்டே பண்ணல அப்டிங்கிறது தான் அர்த்தம். இப்போ நீங்க பேமெண்ட் வந்து சக்சஸ் பண்ணிட்டு, அப்பாயின்ட்மெண்ட் டேட் நீங்க எடுக்கல அப்டின்னா, இந்த இடத்துல அப்பாயின்ட்மெண்ட் டேட் வந்து காமிக்காது. அந்த மாரி டைம்ல இல்ல ஃபெயில்ட் ஆயிருச்சு அந்த மாரி டைம்ல நீங்க என்ன பண்ணணும்னா, இந்த இந்த சைடு லெஃப்ட் சைட்ல பார்த்தீங்கன்னா, செலக்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு இல்லையா? அங்க போயிட்டு உங்களோட அப்ளிகேஷன் எதுவோ அந்த அப்ளிகேஷன வந்து அங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. இங்க இந்த பேமெண்ட் அண்ட் அப்பாயின்ட்மெண்ட் இடத்துல கிளிக் ஹியர் இருக்கு இல்லையா? அத கிளிக் பண்ணீங்கன்னா, ட்ராக் பேமெண்ட் ஸ்டேட்டஸ் அப்படின்ட்டு இருக்கும். அத கிளிக் பண்ணீங்கன்னா, பேமெண்ட் என்ன அப்படிங்கிறது ஸ்டேட்டஸ் என்னன்னு பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் பே அண்ட் ஷெட்யூல் அப்பாயின்ட்மெண்ட் குடுத்தீங்கன்னா, அகைன் நீங்க ஷெட்யூல் பண்ணிட்டு பே பண்ணிக்கலாம். ஓகேவா?
இவ்வளோதாங்க. ஸோ இதில உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட்ல கேளுங்க. கண்டிப்பா உங்க டவுட்ட கிளியர் பண்றேன். மேக்ஸிமம் உங்க டவுட் வந்துட்டு கிளியர் ஆயிருக்கும்னு நெனைக்கிறேன்.